ஒரு கிறிஸ்தவன் எதனால டேம் பண்ணப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, முதலாவது காரியம் அதுல வந்து ட்ரெடிஷன்ஸ். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியமா இருக்குது. ஒரு கிறிஸ்தவன் வந்து இந்த பாரம்பரியத்துல ரொம்ப கட்டப்பட்டு கண்ட்ரோல் இந்த பவர் ஆஃப் ஏர், தி பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் ஏர், இந்த ஆகாயத்து பிரபு என்னத்தை கொண்டு வந்து தெரியுமா? கிறிஸ்தவனை முடக்க நினைக்கிறான், அடக்க நினைக்கிறான். அவனுக்கு வந்து பாவம்ன்றது நிறைய பேருக்கு நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். ஆனா பாரம்பரியமும் பாவம்ன்றது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. இந்த பாரம்பரியம் நான் சொல்லும் பொழுது ஏதோ ஏன்ஷியன்ட் உட்கார்ந்துட்டு வர்றதோ, ஆவியானவரை வந்துட்டு சும்மா வந்து ஆவியானவர்னா என்னன்னே தெரியாது இந்த பாரம்பரியமோ. I'm not just telling those things. There are so many things which are considered as traditions in our family. உங்க குடும்பத்துல யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அருவருக்கிற நிறைய காரியத்தை, சிமெட்ரியில போய் அதுக்கு போய் பூஜை செய்யற மாதிரி போய் வந்து மாலையும் உட்கார்ந்து கேண்டலையும் கொளுத்தி வைக்கிற காரியங்கள், வீட்டுல படத்தை போட்டு மாலை போடுற காரியங்கள், எல்லா இடத்துலயும் வந்து என்ன சொல்ற விக்கிரக ஆராதனை போல மனுஷரை சேவிக்கிற காரியங்கள். லிட்டரலி இன்னொரு ஸ்டெப் பொண்ணா வெறும் சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வர்ற பாரம்பரிய கிறிஸ்தவலா இருக்கிறது. சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா கர்த்தர் எனக்கு வந்து அள்ளி அள்ளி கையில கொடுத்துருவாரு, கையில வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கர்த்தர் கொடுத்துருவாரு. இன்னொரு சைட்ல 10ல ஒரு பங்கு கொடுத்தா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளா நான் இருந்துருவேன், மத்த எதுவுமே தர நான் கரெக்டா கர்த்தருக்கு கொடுத்துருவேன். சிஸ்டர், don't be traditions. You're just being tamed by the power of the air. Hallelujah. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. மார்க் 7வது அதிகாரம் 6ல இருந்து 9 வசனங்கள் பாஸ்டா வாசிக்கலாம். நம்ம 10 நிமிஷத்துல முடிக்க போறோம். மார்க் 7வது அதிகாரம் 6ல இருந்து 9 வசனங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம கிளியரா பார்க்கலாம். மனுஷருடைய பாரம்பரியங்களை மாத்திரம் கை கொண்டு கர்த்தருடைய கற்பனைகளை கை விடுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கலாம். இது குறித்து ரொம்ப டீடைல்டா வாசிக்கணும்னா நீங்க வீட்டுல போய் இன்னைக்கு வந்து நைட்ல மத்தேயு 23வது அதிகாரத்தை குறித்து வாசிங்க. ஒரு மாயக்காரர், ஹிப்போக்ரிட். இன்னைக்கு ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட நிறைய பேர் ஹிப்போக்ரிட் கிறிஸ்டியன்ஸ், ஹிப்போக்ரிட்ஸ், மாயத்தை வித்தையை காமிச்சிட்டு இருக்கோம் கர்த்தர்கிட்ட. யூ ஆர் ஆல் மாஸ்க். மாஸ்க் என்ன சொல்ற, ஒரு போர்வையை அணிந்து கொண்டு வெளியரங்கமா நாம் பார்த்தோம்னா வெள்ளையும் சொல்லியுமா நம்ம போறது. நான் வெள்ளையும் சொல்லி அகேன்ஸ்ட் கிடையாது. ஐ லவ் பியூட்டிஃபுல் ஒயிட் கவுன்ஸ் வேர் மை இன்னர் ஹோலினஸ் இஸ் பீங் என்ன சொல்றது ஷேர் அவுட் சைட் அஸ் வெல். பட் ஆனா வெளியே நான் வெள்ளையா போடுறதுனால நான் வந்து வெள்ளையாயிடுவேன். சண்டே வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் சிஸ்டர் போட்டு வருவாங்க. அவங்க வந்துட்டு இப்படிதான் வருவாங்க, பூ வைக்க மாட்டாங்க சண்டேனா. சில பேர் வந்து there are so many things like I just don't want to tell those things. ஒரு செக்டர் இப்படி, இன்னொரு செக்டர் சண்டேனா பட்டு புடவைதான் கட்டுவேன், சண்டேனா பூ வைக்காம நான் முந்தின நாள் நைட்டே நான் பூ வச்சிருவேன், சண்டேக்கு முந்தின நாள் நான் தலைக்கு குளிக்காம நான் அடுத்த நாள் சண்டேக்கு நான் போக மாட்டேன். இதெல்லாம் ஆனா உள்ள இருக்கிற இருதயமோ கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறதை குறித்து ஏன் நம்மளுக்கு ஒரு 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 1 செகண்ட் கூட, ஒரு சொட்டு கூட ஒரு எண்ணெய் இல்லாத ஒரு காரியம் ஏன்? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் மிகுந்த வேதனைப்படுகிறத பார்த்து, God is so very burdened about Christians, not only non-believers but Christians. அவருடைய சொந்த பிள்ளைகள் ஏன் அவர் யார் என்று அறிந்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் அந்த இன்வெலிங் பிரசன்ஸை பெற்றுக்கொண்ட அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மாயமானக்காரர்களா இருக்கிறார்களே. இதை குறித்து கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா? எழுப்பதில்ல பயன்படுத்தணும்னு நினைக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்னும் இந்த அடிமைத்தனத்தை just controlled by the traditions. இந்த traditions not only about இந்த மாதிரி காரியம் மாத்திரம் கிடையாதுங்க. the way we follow in our family, நம்ம குடும்பத்துல செய்கிற காரியங்கள் மாத்திரம் கிடையாது, நம்ம சர்ச்ல மட்டும் கிடையாது. இன்னைக்கு are you a traditional prayer person? இன்னைக்கு உங்க ஜெப அறையில நீங்க என்ன செய்றீங்க?
இந்த ட்ரெடிஷனல் பாரம்பரிய ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களா? வெறும் சில பேர் பாத்தீங்கன்னா லார்ட்ஸ் பிரேயரை மட்டும் சொல்லிட்டு எழுந்து போயிடுவாங்க. வெறும் சங்கீதம் 91 சொல்லிவிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எடுத்த உடனே நம்ம பிரைஸ் பண்ணோம், எடுத்த உடனே அப்புறமா வந்துட்டு உலகத்துக்காக ஜெபிக்கிறோம், அப்புறம் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், எழுந்து வந்துடணும். இன்னைக்கு இதுவும் பாரம்பரிய கட்டுகள்ல தாங்க நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு ரிமெம்பர் திஸ், a prayer flows out of your heart. A prayer is a language which your heart speaks to God. நீங்க சொல்ல நல்லா கவனிங்க, ஜெபம்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் a conversation which you have with God. இன்னைக்கு ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு தெரியல, எப்படி ஜெபிப்பது அப்படின்னு சொல்லி sermon நடக்குது. It's utter nuisance and utter nonsense inside of God. I'm totally against that. நீங்க ஜெபிக்கிறது எப்படி? கர்த்தர் இருதயத்தில், நம்ம இருதயத்துல கர்த்தர் கொடுத்த பாரத்தின்படி ஜெபிக்கிறது. நம்ம ஆவியில கர்த்தர் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏவப்பட்டு விட்டு கொடுக்கிறது. அவர் வாக்கு கடங்கா பெருமுச்சை கொண்டு விண்ணப்பம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரே ஜெபத்தை நடத்துகிறவரா இருக்கணும். Who owns your prayer life? You should not own. Traditions own பண்ணக்கூடாது. இப்படி இப்படிலாம் பிரைஸ் புக்க தரப்ப 1000 ஸ்துதிகளை செலுத்திதான் போற. No, you're just tamed by the tradition. You're just tamed. நீங்க அடக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய நீங்க அந்த புக்கை எடுத்து வாசிச்சாதான் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்றீங்க. அது உங்களுடைய சுயத்திற்கு நீங்க இடம் கொடுத்து உங்க எமோஷன்ஸ் தான் பிளே பண்றது. ஆவியானவர் அது ஆளுகை செய்வலையே. என்னைக்காவது அந்த 1000 துதிகள் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா கர்த்தர் பிரியமா இருக்க ஒரு பெரிய ரெவல்யூஷனை கர்த்தர் கொடுத்திருக்காரா? If so, it's well and good. But I'm telling, don't make it இப்படிதான் போகாதீங்க. நோ, எங்கேயுமே இப்படிதான் இல்ல. மேல் வீட்டு அறை 120 பேர் சேர்ந்து உட்கார்ந்த பொழுது இப்படிதான் நடக்குதா? நோ, not at all. பேதுரு பாருங்களேன், நம்ம எல்லாம் பாக்குறோம்ல, டைம் காலையில 8:30 மணிக்கு போனா 10:30 மணிக்கு முடிஞ்சிடும். சில சர்ச்சஸ் 8:30 மணிக்கு போனா 12-1 மணிக்கு முடிஞ்சிடணும். அடுத்தது வீட்டுல போய் என்ன சமைக்கிறதுன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். சண்டே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரே பண்ண, ஐயோ பசிக்குமே, ஐயோ என்ன செய்வோம், வீட்டுக்கு போய் என்ன செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம். ஒரு டைம் ஃப்ரேம். I will tell you something. If your ministry, your church, your prayer life is time framed, you're not tamed by the Holy Spirit. Listen me out. உங்க வாழ்க்கையில, உங்க ஜெப வாழ்க்கையோ உங்களுடைய கர்த்தருடைய பிரசன்னம் உட்கார்றது டைம் ஃப்ரேம் போட்டு இருக்குமே ஆனால் you are tamed by something else, not the Holy Spirit. Hallelujah. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், எடுத்து வாசிங்க பாக்க. எனக்கு வந்து நிறைய மீட்டிங்ஸ் வந்து இந்த டைம்ல முடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்பல எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஞாபகம் வருவாங்க. யார் தெரியுமா? வாசிங்க பாக்கலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7-11 வசனங்கள். அதுல அவ்வளவு வாசிக்க வேணாம், பட் திருப்பிக்கோங்களேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் திருப்பிக்கோங்க. 20வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்களேன். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அது மாத்திரம் கிடையாது, வாசிங்க 11வது வசனம். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். நைட்டு போனதே தெரியலையாங்க. நைட்டு போனதே தெரியல, காலையில வைக்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளால இருக்க முடியுமா? நம்ம சர்ச்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் கொடுத்தாங்கன்னா எப்படிங்க ஃபேஸ் பண்றீங்க? எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா, என்ன இவ்வளவு நேரம் இழுத்துட்டாரு, இவ்வளவு நேரம் பேசுறாரு. You're not fit for the kingdom of God. It is not fit. பரலோகத்துல டைமே கிடையாதான். ஓயாமல் ஒரே லைன திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். What are you tamed about? What are you tamed? இன்னைக்கு நீங்க என்னங்க யோசிக்கிறீங்க? யாராச்சும் மைண்ட்ல சர்ச்சில் டைமை பத்தி வந்துச்சுனாலே உங்க சிந்தனை வேற ஏதோ ஒரு காரியத்துல அகப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நீங்க கர்த்தருடைய ஆவியோட நடக்கிறவங்களே கிடையாது. சர்ச்சில் டைம் பாக்குறவங்க நீங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஜப வேலையில டைம் பார்த்து ஐயோ டைம் ஆயிடுச்சு, குக்கர் வச்சிருக்கேன், இன்னைக்கு காலையில இப்படி வச்சிருக்கேன். அவ்வளோ இதுனா 3 மணிக்கு எந்திரிங்க, 2 மணிக்கு எந்திரிங்க. ஒரு குக்கர் விசிலுக்கு டைம் பார்க்கலாம், தேவ பிரசனத்திற்கு டைம் பார்க்க முடியாது. வெரி சாரி.
அந்த தேவ பிரசனத்துக்கும் தேவன சமூகத்துல உட்கார்றதுக்கும் டைம் பார்த்தவங்க குக்கருக்கு விசில் போட்டா வெந்திருக்கலாம், ஆனா சமைச்சு ஒரு சாப்பாடு ரெடியா இருக்கலாம். ஆனா திஸ் timed presence, timed worship, timed message, timed anything, no use at all, no use at all. God, let God work, let the Holy Spirit work. அப்ப என்ன சொல்லுங்க, அப்பா ஒரு நாளாவது சொல்லுங்க அட்லீஸ்ட், அப்பா நான் டைமே இல்லாம வந்திருக்கேன்ப்பா, எவ்வளவு நேரம் நான் இருந்தாலும் இருக்கிற மோசேக்கு பர்னிங் புஷ்ல எவ்வளவு நேரம் அங்க கர்த்தர் பேசினாருன்னு டைம் இருக்காங்க. பால தேவன் சந்தித்தது இப்போ அந்த 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 என்ன சொல்ற டமாஸ்க வீதியில கர்த்தர் சந்தித்தப்போ ஏதாவது டைம் ஃப்ரேம் இருக்கா? இங்க டைம் போட்டிருந்ததா? தானியேல் 3 வேளை ஜெபித்தாருன்னு போட்டிருக்கு, எவ்வளவு நேரம் ஜெபிச்சாருன்னு போட்டிருக்கா? கர்த்தர் என்ன கேட்கிறாரு? 1 மணி நேரமாவது, 1 மணி நேரம் ஜெபம் இல்ல, 1 மணி நேரமாவது. Hallelujah. Put this into your head. 1 மணி நேரம், that's just the minimum limit சொல்லிருக்காரு. maximum limit சொல்லவே இல்லைங்க. He is told pray continuously. Continuously be alive in your spirit. Continuously pray. இன்னைக்கு are you following the traditions in your prayer life? இப்படிதான் ஜெபிக்கணும் கிடையவே கிடையாது. யுத்தத்தை இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும், ஆஹா, நோ நோ நோ. சில பேர் இருக்காங்க ஃபாஸ்டிங், நெக்ஸ்ட் ஃபாஸ்டிங் எவ்ரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபாஸ்ட் பண்ணிடுவேன். Is that because you like fasting? Is that because you can boast that you're doing fasting? வெளியே போய் நான் ஐயோ எல்லா செவ்வாய்க்கிழமை காலையிலயும் வெள்ளிக்கிழமை ராத்திரியும் நான் ஃபுல் டே வந்து ஃபாஸ்ட் பண்ணிடுவேன். பெருமைக்காகவா நான் பண்றோம்? ஃபாஸ்ட் பண்ணி எவ்வளவு மணி நேரம் கர்த்தரை சமூகத்துல காத்திருக்கிறோம்? எதற்காக நம்ம ஃபாஸ்ட் பண்றோம்? ஃபாஸ்ட் பண்ணி அந்த இடத்துல தேவ பிரசனத்தை உணர முடியுதா? இல்லைன்னா அங்க போய் உட்கார்ந்து ஒரு போர்ட்போலியோ பேப்பர் எடுத்து வச்சு உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருப்போமா? இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் யாரும் இன்டியூஸ் இந்த எஸ்பெஷலி நான் சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருக்கிற 83 பேர் காதுள்ளவர்கள் கேட்பீர்களாக, இந்த 40 நாள் லென்ட் யாராவது கர்த்தர் சொல்லாம உபவாசிச்சீங்க? கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. Be controlled by the Spirit of God. Be controlled by the Spirit of God. ஆவியானவருடைய கேளுங்க, அப்பா 40 நாள் உபவாசிக்கணும், அப்பா எதுக்குப்பா உபவாசிக்கணும், என்னப்பா செய்யணும், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன். என்னுடைய பாரம்பரியத்துக்காக 40 நாள் வந்து உபவாசிக்கிறதுனால என் வீட்டுல நான்வெஜ் சாப்பிடாமலையோ என் வீட்டுல எந்த காய்கறி செய்யாம இருக்க போகுதுலப்பா, நீங்க சொல்லுங்க தகப்பனேன்னு கேளுங்க. You ask God. Let God, the Holy Spirit, tame you into fasting. Hallelujah. Let him take the control into fasting. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, வெளியே போலாமா, வெளியே போக வேணாமா, என்ன செய்யணும், இந்த நாட்கள தியானம் எப்படி செய்யணும், எனக்கு 40 நாள் என்ன பண்ணணும்னு கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறார். உங்க கூட பேசியிருக்காரா? I have never fasted in Lent days, 40 days. ஆனா கர்த்தர் இந்த வருஷத்துல பேசினா, நீ இதை செய்ய, மத்தவங்க செய்யற மேல நான் சொல்ற விதத்துல செய்யணும். உங்களுக்கு என்ன பேசினாரு? Do you ask God about what to fast and how to fast? இல்ல சும்மா 10 மணி நேரம் உபவாச ஜெபம் போட்டாங்க சிஸ்டர், நான் போயிட்டேன். கேளுங்க கர்த்தர்கிட்ட, அவர் கேட்டா எல்லாத்துக்கும் சொல்லுவாரு தானங்க. நீங்க கர்த்தரோட உறவுல தானே இருக்கீங்க, உங்களுடைய தகப்பன் தானே அவரு, உங்களுக்குள்ளதானங்க அவர் இருக்கிறாரு. Why don't you ask God? அதே போல வேத வாசிக்கிறது, டெய்லி ஒரு சங்கீதம் வாசிச்சிடணும், டெய்லி ஒரு புதிய ஏற்பாடோட வாசிச்சிடணும், பழைய ஏற்பாடோட வாசிச்சிடணும். உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, நான் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் இது கம்ப்ளீட்டா ஆக்ட்ஸ் முடிக்கணும், ரோமன்ஸ் முடிக்கணும்னு சொல்லி நினைச்சுதான் வாசிக்க ஆரம்பிப்பேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லட்டுமா, நெவர் எவர் ஒரு நாளைக்கு கண்டினியூஸா நான் வாசிச்சதே கிடையாது. திடீர்னு காலையில இதை எடுத்து வாசிக்குவார், திடீர்னு இதை எடுத்து வாசிக்குவார், சம்பந்தமே இருக்காது. ஆனா அது எல்லாத்தையும் கர்த்தர் லிங்க் பண்ணுவார். You know that kind of direction from God. You know that kind of guidance from God. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அவர் பேசுவார், இந்த பகுதியை எடுத்து இந்த இடத்துல இந்த வசனத்தை எடுத்து வாசி, இன்னைக்கு இது வாசி, அன்னைக்கு அப்படியே தீர்க்கதரிசனமா கர்த்தர் பேசுவார். That is the revelation and Bible reading which he wants you to do. இரவும் பகலும் கர்த்தரை வேதத்துல தியானமா இரு அப்படின்னா என்ன தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தர் சொல்ல வேதத்தை புரட்டி வாசிச்சு அதுல இருக்கிற சார குடித்து அதை தியானம் பண்ணுங்க. மாடு அசை போடுற மாதிரி போடுங்க.
அடிக்கடி இந்த வேர்டை சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம அப்படியாங்க செய்யறோம். இன்னைக்கு நம்ம அப்படி செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ட்ரெடிஷன், அம்மா அப்பா விட்டு இன்னும் அடுத்த சைடுல போனா ஃபேமிலி ட்ரெடிஷன். அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போக கூடாது. பையன் பொண்ணு இல்ல மருமக பிரிச்சுட்டான், குடும்பத்தை பிரிச்சுட்டான். நான் யோசிப்பேன், ஆபிரகாம், see, I don't want you to be separate, but if God tells you, you should be separate. If God tells you, you should be together with your parents. கர்த்தர் என்ன சொல்றதான். ஆனா பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. ஆபிரகாம் தன் தகப்பனை வீட்டை விட்டுதான் கர்த்தர் கூப்பிட்டாரு. You believe it or not, that is written in the scripture. வேதத்துல அது போட்டிருக்கு. ஏன் சொன்னாரு? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு குடும்பத்துல இருக்க பாரம்பரியம், ஐயோ நான் பண்ணிடக்கூடாது, ஐயோ நான் பண்ண மாட்டேன். இதையோ ஒண்ணு கர்த்தர் என்ன பண்ண, அந்த பாகால் பலிபீடத்தை, சொந்த தகப்பன் செஞ்ச அந்த பலிபீடத்தை தகர்க்கும்படியாக கர்த்தர் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பராக்கிர மசாலே கர்த்தரோட இருக்காரு. வெரி குட், சூப்பர், பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அத ஃபர்ஸ்ட் உட, அந்த பாரம்பரியத்தை உட, அந்த விக்கிரகத்தை உட, அந்த பழக்கத்தை உட. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது எதற்காக தெரியுமா? நம்ம குடும்பத்துல எல்லா பாரம்பரிய கட்டுகளையும், எல்லா விக்கிரக கிரியைகளையும், எல்லா கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத கிரியைகளையும் அழிக்கும்படியெல்லாம் கர்த்தர் உங்களையும் என்ன தெரிந்து கொண்டிருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு நம்மளே அதை செய்யறோமா? நம்மளே செய்து கொண்டிருக்கிறோமா? Just think about this. இன்னைக்கு சும்மா பாடல்களை பாடி டான்ஸ் ஆடுறது சர்ச்ல. I'm not against dancing. Maybe you can dance in the presence of God. But அதான் வர்ஷிப்னா என்ன தெரியுமா? ரெண்டு செக்டர் இருக்காங்க. ஒண்ணு நல்லா குதிச்சு ஆடணும், இன்னொரு சைட்ல அழுதாதான் நிறைவு இருக்கும் மனசு. உங்க நிறைவுக்கு எல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு are you spiritually alert during praise and worship? அங்க என்ன நடக்குது? வானத்துல, வான மண்டலங்கள்ல, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ஸ்ல என்ன நடக்குது? டான்ஜிபிள் ஆவியானவரை உணர்றீங்களா? இல்ல அவரும் கூட பேசுறாரா? நீங்க ஒப்பு கொடுக்கறத உங்களால பார்க்க முடியுதா? அழுறது மட்டும் ஒரு சைடு, ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. Sometimes you feel the joy, sometimes you feel very burdened, sometimes you just laugh out like anything. அவருடைய பிரசன்னுக்கு, there's joy in his presence. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சில பேர் சும்மா கை தட்டி ரெண்டு பாட்டு பாடினா ஓகே. சில டைம் வர்ஷிப்ல வெறும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், அந்நிய பாஷைகள் மட்டும் பேசின வர்ஷிப் முடிஞ்சிச்சு. நோ நோ, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இஸ் யோர் பிரைஸ். வீட்டுல பிரைஸ் பண்றது நிறைய பேர் கிடையாது. ஆனா ஒருவேளை நீங்க பிரைஸ் பண்ணாம இருந்தீங்க, இந்த நாள்ல இருந்து ஆரம்பிங்க. வீட்டுல உங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷன் கண்டிப்பா இருக்கணும். நீங்க தனிப்பட்ட வேலை கர்த்தரை ஆராதிக்கணும். பாடல் வேலையில கர்த்தர் அந்த இடத்துல அவர் அலைன் பண்ணும். நான் டெய்லி கேட்பேன், ஏசப்பா இன்னைக்கு என்ன பாட்டு பாடுனேன் ஏசப்பா? நான் எப்படி கர்த்தரா இருதயத்துல போடுவேன், அந்த பாட்டு தான் பாடுவேன். இன்னைக்கு நீங்க எப்படி பாட்டு சூஸ் பண்றீங்க? நீங்க எப்படிங்க வேதத்தை சூஸ் பண்றீங்க? நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? வாட் ஆர் யூ டேம்ட் ஆஃப்? நீங்க இதுல கம்ப்ளீட்டா நீங்க யோசித்து பார்க்கும்படி அவங்க அன்போட கேட்கிறேன். இதை விட அதிகமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவரையே ட்ரெடிஷனலா பாக்குறது. இது ஒரு கூட்டம். Just seeing the power alone, just seeing deliverance, just seeing healing, just seeing the anointing. வெறும் புறமான see, it's so amazing to see what he can do. ஆவியானவர் செய்கிறது என்னன்றதை பார்க்கிறது ரொம்ப வியப்பா இருக்கும், அற்புதமா இருக்கும். It's something which no man can do and it's so very appreciable, சூப்பரா glorious-ஆ இருக்கும். ஆனா அது மட்டும் தான் ஆவியானவரா? ஒரு நெருப்பு மாதிரி ஃபீல் பண்ண ஆவியானவர். ஏன் கோல்ட் டஸ்ட் மாதிரி பாக்குறோம்? அதான் ஆவியானவர். இந்த இடத்துல ஹீலிங் நடக்குது, டெலிவரன்ஸ் நடக்குது, இதுதான் ஆவியானவர். அந்நிய பாஷைகள் பேசாவே இல்ல. He is more than a person to you and me. He is more than a person. அவர் ஒரு நபராய் இருக்கிறார். He has wills and emotions. அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அவர் ஒரு நபராய் இருக்கார். எப்படி இயேசுவை பார்க்கிறோமோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாருங்க. That reality, he is the spirit of Jesus, he is the spirit of God the Father. அவங்க எனக்குள்ள இருக்கிறாங்க, உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கனி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா ஜெபிக்க ஆரம்பிப்போம். Our entire thing will be aligned. The traditional prayer இருக்காது, traditional Bible reading இருக்காது, traditional church going, traditional ministries இருக்காது. Nothing will be traditional. You will be totally swallowed up. You will just be swimming in the river of the Holy Spirit. Hallelujah. Remember this, you and I are called to swim in the Holy Spirit.
நம்ம மூழ்கணுங்க. நீந்தி நீந்தி மூழ்கணுங்க. நீந்தி நீந்தி மூழ்கணுங்க. அது எப்ப நடக்கும் தெரியுமா? ஆவியானவரை நபராய் பார்த்து அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா, நீங்க சொல்லுங்கப்பா நான் செய்யறேன், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன். நீங்க என் கூட பேச மாட்டீங்களாப்பா, ஒரு வார்த்தை பேசுங்கப்பா, என் கூட பேசுங்களேன், நான் கூட பேச, என்ன பாரத்தை சுமக்கணும்ப்பா, என்னப்பா செய்யணும், என்ன போய் புழுதிலும் தூக்கி எடுத்தீங்க. அந்த பிரைஸ், அந்த வர்ஷிப், உங்களுக்காக செய்த காரியங்கள், அது ஒரு ஒரு புக்க பார்த்தோ இல்லைன்னா ஏதோ பார்த்தோம், அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு சொல்லட்டுமா? வேதத்தையே படிக்காதவங்க கூட, படிக்க தெரியாதவங்க கூட ஆவியானுடைய நடத்தினால பூமியில பரிசுத்தமாகும், நீதியினாலேயோ அவங்களோட ரெவல்யூஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவியானவர் தொழுவியதான் இருக்க முடியும். Hallelujah. Do you know that? நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்னங்க பண்றோம்? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ணாம இருக்கும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உலகத்தார போய் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு let us come to senses. God want to release us from the clutches of traditions today. Hallelujah. He wants to just clutch it. என்ன சொல்ற? கட் பண்ணி எடுக்க கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 23வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அழகா இருக்கும். நீ கிஃப்ட் பெருசா, கிஃப்ட் ஆல்டர் மேல வைக்கிற அந்த ஆல்டர் பெருசான்னு இருக்கும். இனி கத்துறத பார்த்த கிஃப்ட், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் கொடுக்கிற பரிசுத்த அந்த கிஃப்ட் பெருசா, இல்லைன்னா கிஃப்ட் கொடுக்கிற பிதாவானவர் பெருசா? யார் உனக்கு வேணும்? இன்னைக்கு யார் நம்மளுக்கு வேணும்? இன்னைக்கு பிதாவானவரை கனம் பண்ணாம, பிதாவானவரை அவரை நோக்கி அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த பிரசன்ஸ், அந்த பர்சனாலிட்டியை பார்க்காம நான் கிஃப்ட மட்டும் சிந்திச்சிருந்தேன், என்னை விட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. Hallelujah. Let us come to the senses. இன்னைக்கு இன்னும் இந்த போர்வை, இந்த மாஸ்கிங்குள்ள தயவு செஞ்சு இருக்காதீங்க. வெளியரங்கமா வெள்ளையடிக்கப்பட்ட கலரை உள்ள ஃபுல்லா அசுத்தமும் அநீதியும் பாவம் நிறைஞ்சிருக்கா? இன்னைக்கு போன் உங்களுக்கு தெரியுமா? கடைசி நாட்கள்ல வால்ஸ் கேன் டாக், வால் சாட்சி கொடுக்கணும் இருக்கு, ரைட்டா? போன் சாட்சி கொடுக்கும், உங்க வீட்டு அறை சாட்சி கொடுக்கும், உங்க வீட்டுல கிச்சன் சாட்சி கொடுக்கும், கரண்டி சாட்சி கொடுக்கும், உங்க பாத்ரூம் டோர் சாட்சி கொடுக்கும், உங்களுடைய பெட்ஷீட் சாட்சி கொடுக்கும். நீங்க யாருனால அடக்கப்பட்டிருக்கீங்கன்னு. Don't think nothing can be masked. எதுவுமே ஒரு போர்வையோ ஒரு மாஸ்க் போட்டோ எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இன்னைக்கு நாளை கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு. ஒருவேளை நீங்க ஒரு சர்ச் நடத்துறவங்களா இருக்கீங்களா, ஒரு மினிஸ்ட்ரி நடத்துறவங்களா இருக்கீங்களா, இன்னைக்கு நீங்க ஒரு பிரேயர் செல் லீடரா இருக்கீங்களா? ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 23வது அதிகாரம் 13-15 வசனங்கள், 13 and 15 வாசிக்கலாமா? மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அழகா பாருங்க, நீங்களும் அழகிறதா செய்யறாங்க. இந்த இடத்துல வேத பாரகர்களும் பரிசேயர்களும் இங்க பாருங்க, அவங்க எல்லா இடத்துக்கும் போய் ஆத்துமாக்களுக்காக அலையதான் செய்யறாங்க. நம்மள மாதிரிதான் அலையதான் செய்யறாங்க. ஆனா கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க மார்க்கத்தார மாத்தினதுக்கு அப்புறம் 2 times the son of hell. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேக்குறேன், உங்ககிட்ட இருக்கிறவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தனை போல மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற புதுசா வந்த ஒரு உங்களுக்கு என்ன சொல்ற டிசைபிள்ஸா, உங்களோட டீம்ல இருக்கிற, உங்களுடைய சர்ச்ல இருக்கிற மத்த பிலீவர்ஸ் எப்படிப்பட்டவர்காக? நீங்களும் ஒரு காரியத்தை செய்யாம, நீங்களும் ஆவியானவர்னா யாரும் போதிக்காம, நீங்களும் பரிசுத்தத்தை வாழாம, பரிசுத்தத்தை பத்தி போதிக்காம, அவர்களையும் இப்படி இருந்தா போதும், நீ இப்படி பண்ணா போதும்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு பரலோகத்தை அடைத்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரிகளா இருப்போமே. ஆனாலும் உங்களுக்கு எனக்கு ஐயோ. Maybe you don't understand certain things, but have the ear to listen to your fellow disciples. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம். சில பேர் நான் சொல்லுவாங்க, சாது சுந்தர் சிங்கா நீங்க நம்புறீங்களா?
I cannot talk about this experiences with the Holy Spirit gifts. I honor the anointing over him and over every person, every man of God. சிலது எனக்கு புரிய கூட புரியாது. சிலது இப்ப நான் சொல்றதே நிறைய பேருக்கு புரியாது. ஏன் இந்த கோல்ட் டஸ்ட்னு சொல்ற பத்தி நிறைய பேருக்கு புரியாது. என்னமோ பாய வித்த காமிக்கிறாங்க. I tell you, if you speak about the Holy Spirit, I don't know, நம்மளுக்கு ஐயோதான். Don't talk anything about, if you don't experience that, நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டுடாப்பா, ஜபாரையில போய் கேளுங்கப்பா, இப்படி சொல்றாங்க, இது உண்மையாப்பா, இது உண்மையா, உண்மைனா எனக்கும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஏசப்பா, எனக்கும் நீங்க வெளிப்படுத்தி காணுங்க. கர்த்தர் தெளிவாய் பேசி அவர் உறுதி செய்கிறவரா இருப்பார். Hallelujah, hallelujah. If you don't know it, just shut your mouth. And நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தாதான் உள்ள டீம் மெம்பர்ஸ் பரிசுத்தமா இருப்பாங்க. நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவருடைய ஏவுதல்னால அவரால நீங்க அடக்கப்பட்டிருந்தாதான் ஓல் டீமுமே நடக்கும். நீங்க மாம்சத்துல பிளான் பண்ணீங்கன்னா ஓல் டீமும் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இந்த நாள்ல கர்த்தர் கூட பேசி கொண்டிருக்கிறார். ட்ரெடிஷனலா மினிஸ்ட்ரி செய்யறதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கல. God wants to be spiritually led. Ministry is not ours, it is God's. கர்த்தருடைய ஊழியம் அது. உங்களோட ஊழியமோ என்னோட ஊழியமோ எதுவுமே கிடையாது. பூமியில என்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த நாள்ல கர்த்தர் நம்ம கூட பேசி கொண்டிருக்க எத்தனை பேர் கூட கர்த்தர் பேசுகிறார்? How many of you? எத்தனை பேர் கூட கர்த்தர் பேசு, இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் இஷ்டப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா, நான் உங்க நபரா பாக்குறேன்ப்பா, நீங்க என் கூட பேசுங்க, நீங்க சொல்லுங்க, நான் எதற்காக ஜெபிக்கிறேன், எப்படி ஜெபிக்கிறேன். நீங்க போய் உட்கார்ந்து, இட் நீட்ஸ் டைம் ஸ்பெண்டிங். சரியா? போன உடனே கர்த்தர் பேசி கேட்க நினைச்சது இல்லையா? டே பை டே பை டே பை டே when you go and sit. ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கிளாஸ்ல ஒண்ணுமே புரியாது, பட் உட்கார 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 அவர் பேச 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 சயின்ஸ்ல they can become an expert. The same way கர்த்தர் பேசார், பாரத்தை உணர்ந்து அவர் சத்தத்தை உணர்ந்து கொண்டு செயல்பட, you will become an expert in the spirit. Hallelujah.